சகாயம் உள்ளது வாழத்தை போட்டி உண்டாகிறவர்களே கிறிஸ்துவினால் கிடைக்காதவர்களே இல்லாமல் பாவிகளாய்ச்சும் இயேசு கிறிஸ்து பாவிகளில் வேட்கை உள்ளது என்றும் நாம் அவருடைய வார்த்தை கொண்டோம். அவர் தண்ணீரினால் பாவினால் அவர்கள் கடவுளாக முடியாது நம்முடைய ஆண்டவர்கள் ஊழியம் முடித்திருக்கிறார். ஆகியாருடைய கடலுக்கு நாம் இந்த குழந்தைகளை மறுபிறப்பின் கொடுத்தினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். இக்குழந்தைகளுக்கு நம்முடைய ஆண்டவர்கள் பெருமானவரை ஈவை தந்தலி இவைகள் உயிர்ப்பிற்கு விசுவாசத்துக்கு தெய்வத்தோடு வாழாக உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு நுழைத்தீர்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிறு காரியங்கள் நோக்கி வானத்தில் பூமிகளில் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நடக்க சிலராக்கி இதால் பாரம்பரியத்தால் திருப்பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாளும் கட்டளை யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்வதை போதீர்கள். இந்த உலக முடிப்பட்டு நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவதை வாக்குவதை நம்பி நாம் இந்த குழந்தைகளை ஞானஸ்தானத்தின் அவர்களுக்கு போவாங்க. விண்ணப்பம் செய்யும் ஆவியை கடவுள் அனுப்பி நாம் இந்த குழந்தைகளுக்காக செய்ய கொண்டாடுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் செவி சாய்க்கிறவராக. ஆமென். குழந்தைகளை சிறுவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வீட்டுக்கு நமக்கு சொந்தமாக விட என்பதற்கு அடையாளமாக நீங்கள் பசத்த சிறுவை குறையை உங்கள் நெற்றியிலும் உங்கள் நெஞ்சத்திலும் ஏற்றுக்கொள்கிறீர்களாக. இறக்குமலை நித்திய புறாவினும் தந்திரமானவர் உங்களை கிறிஸ்துவை கொண்டு வரவழைத்து இவரில் வல்லமை விட்டு எல்லா போகலான்னு காப்பாற்றி நமது அருளால் ஒளிவுள்ள பசத்தில் கொண்டுள்ளாகி நமது சத்தியங்கள் பயன்படுத்துகிறது இப்போது எப்போது நீங்கள் எடுத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தர்களுக்கு இந்த குழந்தைகளுக்காக கொண்டாடுவோம். எல்லாம் நடித்திய கடவுளை நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிதாவே மறுபிறப்பின் முழுக்காக ஞானஸ்தானத்தையும் நம்முடைய அருளையும் இந்த குழந்தைகளுக்கு அடைப்பதை நாங்கள் கேட்கிறோம். இக்குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே ஏழைகள் அப்பொழுது கண்டுபிடிக்கிறோம். கற்பிகள் அப்பொழுது திறக்கப்படும் என்று தேவரை சொன்னீரே. ஆகியால் இந்த குழந்தைகளுக்கு பதிவை தந்து இவர்களுக்கு அது கதவை திறந்து இவர்களுக்கு ஆலோசனை ஆசீர்வாதத்தை வாக்களித்த அறிந்த ஆக்கிரமிப்பதற்கு தேவரை காண்பதாக மூலம் அருள் புரியும் சுவாமி. ஆமென். பரிசுத்தமான பிள்ளையை பரிசுத்தமாக நினைச்சதை கேட்போமாக. ஏழு சிறு பிள்ளைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். கொண்டவர்களுடைய சேதங்கள் கடந்து கொண்டார்கள். இயேசுவாதை கண்டு கோபப்படைந்து சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு கடைசியார்கள். கடவுள் ராட்சியம் அப்படிப்பட்டவுடையது. ஒரு சிறு பிள்ளை என்பது போல் கடவுள் ராட்சியத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரால் அதன் சில இல்லாத உங்களுக்கு உரிதாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ள நல்ல புரிவாராக. ஆமென். கர்த்தர்கள் உட்படுதலையும் புறப்படுதலையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆதாரமான நமது விசுவாச அறிக்கையை நம் அனைவரும் எழுத நின்று இசையா விசுவாச அறிக்கையின் வாயிலாக பயப்பது அறிக்கை செய்வோம். இசையா விசுவாச அறிக்கையின் வாயிலாக நம் அனைவரும் ஒரு விசுவாசத்தை பயப்பது அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லாம் உள்ள பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பராபருடைய ஒரே குமாரன். சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிற்கு பிறந்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. பராபரந்து போராமல் ஜோதிக்கு ஜோதி, மெய்யான தேவனுக்கு மெய்யான தேவர். பிதாவுடைய ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயிற்று. இவர் மனிதராக நமக்காகவும் நமது ரட்சிக்கு நிமித்தமாகவும் இவரை கொண்டு எல்லாம் இவர் மனிதராக நமக்காகவும் நமது ரட்சிக்கு நிமித்தமாகவும் பலருக்கு நிறைய பசுப்பட்டான் கண்ணெடுத்து பிறந்த மனிதனானார். பொந்திய காலத்தில் நமக்காக சேவராய்ந்து பலகரம் செய்யப்பட்டார். வேதவாக்கின்படியே மூன்றாம் வீட்டிருக்கிறார். பகவத்திற்கு ஏறி பிதாவை
வளர்த்து வைத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயங்களையும் மருத்துவரையும் நியாயத்திற்காக வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. வசத்தாரோடு விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் பொழுது வலிமைப்படுத்தப்படுகிறவர். இருக்கிற சிலை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உங்களிடம் விசுவாசிக்கிறேன். ஆகமனிற்காக ஒரே ஞானஸ்நானம் என்று அறிக்கையிடுகிறேன். நம் அறிக்கை செய்த விசுவாசத்திலே ஆண்டோடு வரைக்கும் கிடைத்திருக்கு. தேவன் தாமே நம் அனைவரை பலப்படுத்த காப்பாராக. ஆமை நம்புவோம். இந்த குழந்தைகள் பொறுத்து வாக்கு கொடுக்கிறவர்களுக்கும் ஞானம் பெற்றவர்களாக உங்களை கேட்கிறேன். இந்த குழந்தைகள் இந்த விசுவாச அடிப்படைகளை ஞானஸ்நானம் பெற நீங்களா? இந்த குழந்தைகள் விசுவாசிகள் செயல்களோடு சம்பந்தப்படையெல்லாம் விடலாம். கிறிஸ்துவில் விசுவாசத்துக்கு ஏற்ற போதனை பெற்று அதில் நினைக்கிறோம். நீங்கள் உதவி செய்ய வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தைகளுக்கு வேண்டிய பெயர் என்ன? இம்மானுவேலாகில் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். ஆமென். விசோனா நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். ஆல்வினா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். நானி நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். எல்லாம் உள்ள கடவுளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இப்பொழுது உன்னை மறுபடியும் பிறப்பித்துக் கொள்ளும் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே. இது இலவசமான அருளால் நீங்கள் எண்ணற்ற முதலே பார்வையிடும்படி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் இப்போது எல்லா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள இறக்கமுள்ள கடவுளே, திருச்சபையை கிருபையை காப்பாற்ற வரக்கூடிய பிதாவாகிய பராபரனே, தேவனே இந்த குழந்தைகளையும் இப்பொழுது ஞானஸ்நானத்தினால் திருச்சபை ஐக்கியம் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளாக கிடைத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இக்குழந்தைகள் திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தின் போல இவர்களை பரிசுத்த ஆவியானவரால் நடத்திய வேண்டும். பிசாசு உலகம் மாம்சம் என்கிற எதிரிகளை இவர்கள் எதிர்த்து போராடி அவர்களை வெற்றியுள்ள வாழ்வை பெற துணை செய்தார்கள். ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் இவ்வாறே வாழ்ந்து கடைசியில் வாக்களித்த பரம சம்பத்தை எல்லா பரிசுத்தவான்களும் பெற்றுக்கொள்ள அனுமதி வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொடுக்கிறோம். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவினால் எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் உள்ள கடவுள் இந்த குழந்தைகள் ஞானஸ்நானம் பெற சாதித்தது. அதனால் இப்படி வந்திருக்க நீங்கள் எல்லாரும் குறிப்பாக இதன் பெற்றோர்களும் இவர்களுடைய ஞான பெற்றோர்களுமாகிய நீங்களும் இவர்களை எல்லாம் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக எண்ணிக் கொள்ளுங்கள். இக்குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து கட்டளையை யாவற்றையும் கைக்கொள்வதற்கு இப்பிள்ளைகளை சிறு வயதிலே தொடங்கி இவர்கள் தக்க காலத்தில் திடப்படுத்தல் செய்யப்படாமல் செய்வீர்களாக. இக்குழந்தைகள் இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தில் கொடி மட்டுமே நின்று மெய்யான திராட்சை செடியாக அவர் கொடி போல் குறைந்து மிகுதியான குழந்தைகளை கொடுத்து பராபரை மதிப்பு விளக்க செய்வார்களாக. திருச்சபையில் பொது வாழ்க்கை வளர்ச்சிக்கும் உதவியாக இருப்பார்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.